வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பிரபலமான சுயமுன்னேற்ற நூல்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மிக முக்கியமான நூல், நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றியமைத்த நூல். நார்மன் வின்சென்ட் பீலே எழுதிய பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இந்த நூலை நம்மிடம் அறிமுகப்படுத்தி விளக்க உரை ஆற்ற இருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு பவர் ஆஃப் பாசிட்டிவ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். இந்த முக்கியமான நூலை பற்றிய ஒரு தொடக்க அறிமுகத்தை கொடுத்துருவோம் சார். இந்த புத்தகம் என்னுடைய நெஞ்சுக்கு மிக நெருக்கமானது. அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி இதை நீங்கள் பண்ணணும்னு நினைச்சதுக்காக நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது புத்தகம் நானே வச்சுருந்தேன், எடுத்துட்டு வந்தேன். புத்தகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, பழுப்பாயிருச்சு, பழைய புத்தகம். ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு பேஜ்லேயும் நான் அடிக்கோடு, நிறைய அடிக்கோடும் சைடு குறிப்பு, நல்ல கமெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா காட் ரன்ஸ் அ பியூட்டி பார்லர்னு ஒன்று எழுதியிருந்தேன், சிட்டுக்குருவியை போலே அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தேன். இன்னும் சில கதைகள்லாம், நிறைய சுவையான கதைகள்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த மூலமாக இந்த நண்பர்களுக்கு, கவனித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் சொல்ல இருக்கேன். இந்த வாய்ப்பு மிக அரியது. அதுவே ஒரு பாசிட்டிவ் மைண்டை என்னிடத்தை உருவாக்குகிறது. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை தத்துவம் என்ன? அடிப்படை தத்துவம் என்பது என்னவென்றால், குறிப்பாக இவர் ஒரு கிறித்தவ மிஷனரி. அதாவது பைபிளை குறித்த எல்லா இடங்களிலும் நிறைய பக்கங்களில் பைபிளை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்கார். ஆனால் என்மனவும் சம்மதம் என்கின்ற மாதிரி யார் வேணாலும் இதை படிக்கலாம். படிக்கும் பொழுது என்ன அடிப்படையாக சொல்ல வருகிறது என்றால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிஜமாக நடக்க போகிறது. அதனால் நல்லது நினைங்க, நேர்மறை எண்ணங்களே, நல்லதை நினைச்சிங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் நம்ம எல்லா சமயங்களும், எல்லா பெரியவங்களும் எல்லா காலத்திலையும் சொல்லக்கூடியது. அதே அவர் பல சுவையான எடுத்துக்காட்டுகளோடு மிக அழகாக சொல்லியிருப்பார். படிப்பதற்கு ஒரு எளிதாக இருக்கும். தொடர்ந்து பல சாப்டர்ஸ். ஹெல்த்தில் எப்படி எஃபெக்ட் பண்ணும், என்விரான்மெண்ட்டை, காசு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி. சில பேர் காசையே வெறுக்கிறவங்க இருக்காங்க. பணம் தீது செய்யும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. எதுவுமே தீது செய்யாது, உன் மனசு தான் தீது செய்யுது அப்படின்ற மாதிரி. அடுத்து ப்ராஸ்பரிட்டி, நண்பர், உறவுக்கு இடையே. அதாவது இப்போ செல்ஃபோன் இப்போ இந்த காலத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் திங்கிங்கை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம் சார். அதை இந்த புத்தகத்தை உள்வாங்கினா நம்ம அதை பண்ண முடியும். ஒரு சமீபத்தில் ஒரு மீம்ஸ், அந்த ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் சார், வாட்ஸ்அப்பில் வந்ததில். கருத்து படம்னு சொல்லக்கூடியது, அந்த கார்ட்டூன் மாதிரி. ஒருத்தர் படிக்கிறாரு. படிக்கும் பொழுது படிச்சுட்டு அவர் அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. இந்த படிக்கும்போது இந்த லைட் அதுக்குள்ளே தலைக்குள்ளே போயிடுது. கண்ணில் இருந்து அந்த ஒளி அந்த பார்க்கக்கூடிய விஷயத்து மேலே விழுது. அப்படின்னா நம்ம ஞானம் பெறுகிறோம், ஞானத்தை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரியான இதை அடிப்படை நாதம். நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க சார். அதாவது இதனுடைய அடிப்படை என்ன? ஒரு புத்தகத்தில் ஒரு அடிப்படை தான் இருக்கணும்னு நான் ஏற்கனவே அந்த பிளாக் ஸ்வான் பற்றி சொன்னேன்ல சார். இந்த அடிப்படை நம்பிக்கை, நல்லது நடக்கும் என்று உங்களை நம்ப வைக்கும். அதுக்கு பல கதைகள் இருக்கின்றன. அதில் ஒரு உண்மை. அதை இந்த புத்தகத்தை நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கும் பொழுது படிக்க ஆரம்பித்தேன் சார். எப்பப்பெல்லாம் மனசு இறங்குதோ, வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஒரே மாதிரி மனசு இருந்ததுன்னா அது அந்த சிட்டி ரோபோ தான் முடியும் சார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தா தான் முடியும். யாராக இருந்தாலும் மனசு என்பது ஏறி இறங்கணும். மனசு ஏறி இறங்காமல் இருந்ததுன்னா மனசை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், இது கொஞ்சம் பிரச்சனையான மனசு போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்பேற்பட்ட இறங்கு வருகின்ற காலத்துலலாம் ஒரு 2-4 பேஜ் 5 பேஜ் படித்தோம்னா சரியா. மான்டெஸ்க்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி இருக்கார் சார். இன்னைக்கு என்னுடைய நண்பர் டாக்டர் யுவராஜ் அப்படின்ட்டு என்னுடைய வெட்டினரி நண்பர் இருக்கார். அவர் இப்போ இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி ஆந்திர பிரதேஷ். அவர் எங்களுடைய குழுவில் ஒரு மேற்கோள் காட்டினார். எந்த ஒரு மிகப்பெரிய கவலையும் 1 மணி நேரம் படிப்பின் மூலமாக மறக்கடிக்கப்படுகிறது என்று சொல்லியிருந்தார். அது நான் பதில் போட்டிருந்தேன், 5 நிமிட படிப்பை போதும் போல இருக்கு அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய மைண்டு மாறிடுது. அடுத்து நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புத்தகத்தை பார்க்க போகிறோம். பழக்கம் எப்படி உருவாகிறது என்று அங்கே பார்ப்போம். நல்ல பழக்கத்தை எப்படி உருவாகுது என்று இங்கே பார்த்து, இதில் நம்ம கவலைகளை எல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்களை அவர் தொடர்ந்து எல்லா பக்கங்களையும் எழுதியிருப்பார். சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்ன்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு ஸ்டோரிலாம்? சரிங்க சார். அதில் ஒரு ஸ்டோரி தான் இந்த காட் ரன்ஸ் அ பியூட்டி பார்லர்னு. இவர் நிறைய கேஸ் ஸ்டடி சொல்லியிருப்பார் சார். ரிலேஷன்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. லூயிஸ் ஏ அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க லூயிஸ் ஏ வேறு புத்தகம், அவங்க ஒரு வயதான ஒரு பெண்மணி. அவங்க எழுதிய அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவ் மைண்டை உருவாக்கக்கூடியவை. இவர் ஒரு முன்னோடி, எல்லாருக்கும் முன்னோடி. யாரை கேட்டோம்னாலும் நார்மன் வின்சென்ட் பீலே கோட் பண்ணுவாங்க. அந்த காட் ரன்ஸ் அ பியூட்டி பார்லர் அப்படின்ற வார்த்தையை
எதுக்காக பயன்படுத்தியிருப்பாருன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இந்த இந்த மௌனராகம் படம் மாதிரி தான் சார், எனக்கு டைவர்ஸு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி மோகன் 1 இயர் அது படத்துல. இந்த கதையில வந்து 90 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணுவாங்க, அப்புறமா முடிவு எடுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நார்மன் வின்சென்ட் பீலோட வகுப்புல அவங்க அந்த லேடி வராங்க. அவங்க வந்து அவர் வந்து பேசுகிறார், நிறைய நல்ல விஷயங்களை சொல்கின்றார். அப்போ அவங்க போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்டை வந்து என்னை பிரிஞ்சு போறாருன்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அது ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹஸ்பண்டுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியதில்லைங்க, உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. என்னங்க, நான் தான் வந்து சேர்ந்து வாழணும்னு தானே நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நம்பல. பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வந்து நீங்க மட்டும் நம்புனீங்கன்னா, சார் நான் நம்புறேன் அப்படின்னாங்க. நம்புறதுல இன்னும் நிறைய நம்பிக்கையில நிறைய வகைகள் இருக்கு, உள் நம்பிக்கைலாம் இருக்கு அப்படின்னாரு. சரி, என்னங்க நம்பணும் அப்படின்னு. நீங்க அழகா இருக்கீங்க ஒண்ணு, நீங்க உங்க கணவரால விரும்பப்படுறீங்க, உங்க கணவர் உங்க மேல அதிக மதிப்பு வச்சிருக்காரு. சார் அதான் வைக்கிறாரு நம்புங்க, அதுக்கப்புறம் உங்களோட செயல் மாறும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்ட்டு அவங்க வந்து அன்றிலிருந்து அந்த 90 நாட்கள் ஆகுது. அவங்க நம்பின உடனே அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பார்க்கும்போது, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சார். ஒரு ஆள் வந்து நம்மளை கத்திலேயே குத்துறதுக்காக கத்தி வச்சிருக்கிறாரு, வந்துட்டாரு நம்மகிட்ட. வாடா நண்பா அப்படின்னு சொல்லி நம்ம நேரா போனோம்னா, அவன் எப்பேற்பட்ட கோபத்துல அவர் வந்திருந்தா கூட அப்படி வர்றவனை வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு குறைவு. இதை வந்து அங்குலிமால் அப்படின்ற கதையில, புத்தரோட கதையில வந்து வரும். அங்குலிமால்ன்றவர் வந்து, அங்குலினா கட்டவிரல், 101 கட்டவிரல்ல நான் மாலை செஞ்சு போட்டுக்குவேன்னா அங்குலிமால் வந்து முடிவு பண்ண ஒரு பெரிய திருடன், பெரிய கொலகாரன், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருப்பான். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள புத்தர் போவாரு. அப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி அங்குலிமால் இருக்கான், அவன் கொன்றுவான் அப்படின்றாங்க. இல்ல பரவாயில்ல, நான் யாரும் சக மனிதனை நேசிக்க முடியாதது எப்படி புத்தரா இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அவர் பார்த்தோன்னா அங்குலிமால், வாங்க உங்க கையை வெட்டி நான் வந்து போட்டுக்க போறேன் அப்படின்றாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெட்டிக்கோங்க. என்னங்க இப்படி வந்தா எனக்கு அந்த கித்து த்ரில்லே போயிருதுங்க, இப்படி வந்து கையை கொடுக்குறீங்க, வெட்டிக்கோங்கன்ட்டு, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு. இல்லை எனக்கு பயமா இல்லை. என்ன பிரச்சனை, நான் வந்து 101 மாலைகள், 101 விரல்களை வந்து நான் மாலையில போட்டேன்னா என்னுடைய இலக்கு அடைஞ்சிடும், நான் எய்த முடியாத இளமையை அடைய போறேன், புகழை அடைய போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நீங்க இன்னும் அடையல, ஆனா நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னாரு. என்னங்க அடைஞ்சு? நான் மன நிறைவு ஏற்கனவே அடைஞ்சிட்டேன். இப்போ நான் தானே உங்களோட வெற்றி பெற்றோன்ற போது தான் மன நிறைவு என்பது அங்குலியிலையோ இல்லை வெட்டி போடுறதுலையோ இல்லை அடுத்தவனை சிரமப்படுத்துறதுலையோ இல்லைன்ற அந்த ஞானம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய நம்பிக்கை நம்ம நல்லவங்க அப்படின்னு பிறர் நம்புறாங்கன்ற அளவுக்கு நம்ம வந்து உண்மையாவே இருந்தோம்னா, என்னை அவர் மதிக்கிறார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம முகம், நம்ம மனசு, நம்ம அன்பு எல்லாமே ஒரு ஒரு பிரகாசம் ஆயிருது, வாழ்க்கை பிரகாசம் ஆயிருது. இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்க என்னன்னாங்க, ஹஸ்பண்ட் வந்து என்னை விரும்புறாரு, என்னோட டீயை விரும்புறாரு அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுக்குறாங்க. அவர் வந்து சாயந்தரம் வந்து அவங்க டீ போட்டு கொடுத்தாங்கன்றதுனால மோதிரம் ஒன்று வாங்கிட்டு வர்றாரு. இப்படி நிகழ்வுகள் நடந்துட்டு போகுது. ஒரு 50, 20 நாள், 60 நாள் ஆகி 90 நாள் ஆகும்போது அவங்க சரி நாளைக்கு நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த அன்னைக்கு டிக்கெட்டோட வர்றாரு. அவங்க போய் இந்த மௌனராகம் படத்தில் வர மாதிரி அவங்க வந்து, சார் இந்த 90th டே அப்படின்றாங்க. என்னம்மா 90th டே அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைங்க, அந்த 90 டேல நீங்கள் இது மாதிரி பண்ணுறது, என்ன நீ எவ்வளவு பாசமாக இருக்க, நீ அதை போய் ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு அவர் பேசினாரு. அப்போ தான் வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக உங்களுடைய மனம் மட்டும் இல்லை, உடலும் அழகாகிறது, முகம் அழகாகிறது. அது நான் இதில் எழுதி வச்சிருப்பேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், நம்மால் ஏற்கனவே சொல்லிட்டான். அகத்தில் உண்மையான அன்பு நம்ம அவங்க மேலேயும் வச்சிருக்கணும், அவங்க நம்ம மேலேயும் வச்சிருக்கணும். அடிச்சு நம்ம காலி பண்ணி பார்த்தோம்னா அன்பே சிவம்ன்றதுல வந்து இறங்கிடும் சார். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது 6 அறிந்திலர். 6மே அறியாத உண்மை, அது சீக்ரெட் புக் ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்ல என்ன சொல்றாருன்னா, அன்பு மிக வலிமையானது, அன்பு பல வகைகளில் காட்டப்படுகிறது. அதில் ஒன்று வந்து நேர்மறை சிந்தனை. நமக்கு இறைவனுடைய அன்பு இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு சார், சொல்லிடுறேன் சார். ஒரு பெரிய கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க, ஒரு ஹனிமூன் ஜோடி போயிருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இளம் வயது. கப்பல் வந்து மெத்தை தரைக்கடலில் அழகாக சென்று கொண்டு இருக்கிறது, இத்தாலியிலிருந்து. அப்படிப்பட்ட அழகான கப்பல் வந்து திடீர்னு புயல் அடிக்கிறது, எல்லாம் ஆடுது, எல்லாரும் பயங்கரமா பதட்டமாய் ப்ரே பண்றாங்க, கடவுளை காப்பாத்துன்ட்டு.
அப்போ இந்த பையன் வந்து ஒன்றும் ப்ரே பண்ணுற மாதிரி தெரியல, சும்மா சாதாரணமாக நின்றுருக்கான். அந்த பொண்ணு வந்து, ஏங்க எல்லாருமே இவ்வளோ பயப்படுறாங்க, என்னங்க நீங்கள் ஒன்றும் ஜாலியாக இருக்கீங்க, ஏதோ ஆயிரப்போகுது அப்படின்றாங்க. டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவங்க கழுத்தில் வச்சுட்டான். வச்ச உடனே, என்னங்க பண்ணுறீங்க, கத்தி கொண்டு வந்து கழுத்தில் வச்சுட்டு இருக்கீங்க, காயமாயிர போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ பயப்படவே மாட்டேங்கிற, நான் கத்தியை கழுத்தில் வச்சிருக்கேன், நீ பயப்பட மாட்டேங்கிறன்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஹஸ்பண்டு, நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால நான் பயப்படல. அந்த மாதிரி நம்பிக்கை இயற்கை மேலேயும் இறைவன் மேலேயும் கடவுள் மேலேயும் இருக்குது. அவருடைய குழந்தைகளான நம்மை வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் நம்ம எதுக்காக கவலைப்படணும்? அந்த மாதிரியான நம்பிக்கை, அன்பு, பாசிட்டிவ் நேர்மறை சிந்தனையில் மற்றவர்களிடத்திலும் வைத்தோமேயானால் இந்த உலகம் அருமையாக செல்லும் என்பதைத்தான் இந்த புத்தகத்திலே சொல்லி. இன்னொரு கதை பற்றி சொன்னீங்க, சிட்டுக்குருவி பற்றி சொன்னீங்க. சிட்டுக்குருவியை பற்றி என்ன சொல்லுவோம்னா, ஸ்பேரோ. ஒரு நாள், அதாவது என் பொண்ணுங்க வந்து 2 பேருமே பயங்கரமாக எக்ஸாம் படிப்பாங்க, 2 பேரும் டென்ஷன். நானும் டென்ஷனாக தான் இருந்தேன் அந்த காலத்தில் படிக்கும் பொழுது. இப்போ கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அலாரம் வச்சு திடுதிப்புன்னு எந்திரிச்சு அப்படியே விழுக்கின்னு எந்திரிச்சு போவாங்க சார். நிறைய அதனால பிபி காலையிலே அதிகமாகிடும். அப்புறம் உடனே பேட்ச் எங்கே, ஷூ எங்கே, சாக்ஸு காணோம். இப்படி ஒரு பல வீடுகளில் நீங்க பார்க்கலாம். ஸ்கூல் கிளம்பும் பொழுது போர்க்களம் மாதிரி இருக்கும். காலையிலே பதட்டம். ஆமா, அந்த நேரத்துல எதுவும் ஃபோன் பண்ணவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க குறிப்பா நிறைய வீடுகளில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். தானா 5 மணிக்கு எழுந்திருக்கிறது. வெல்த் த மணி கேனாட் பை, ராபின் சர்மாவோடது. இவரே இன்னொரு புக் எழுதியிருக்காரு, 5 AM கிளப் அப்படின்ட்டு. 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு அழகான வழி சொல்லியிருக்காரு சார். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புக்கில் இருந்து தான் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஈஸியாக எப்படி அப்படின்னு தான் படிச்சுக்கிட்டேன் சார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நாள் வந்து அவருடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. வெளியில் கார்டன், ஒரு குருவி தூங்கிட்டு இருக்கு. தூங்குன குருவி எழுந்திரிக்கிறது. எழுந்திரிக்கும் போது என்ன பண்ணுது, நான் பார்த்துருக்கேன். ஒரு ரெக்கை அப்படி விரிக்குது, ஃபுல்லாக அப்படி விரிக்கும் சார். அந்த கோப்டெக்ஸ் கடையில வந்து பட்டுப்புடவை விரிச்சு காட்டுறவங்க மாதிரி நான் கோப்டெக்ஸ் எம்டியா இருந்தேன். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே நம்மை நோக்கி காத்திருக்கிறது. அதாவது ரூமி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய, ஜலாலுதீன் ரூமி ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் சார். இஸ்லாத்திலே குரானுக்கு அப்புறம் அதிகமாக படிக்கப்பட்டது அவருடைய மத்தனாவி என்கின்ற அந்த படைப்பு. 6 வால்யூமாக அவர் எழுதியிருக்கின்றார். அவருடைய பொன்மொழிகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கு. அதுல ஒரு பொன்மொழி, நீ எங்கே நதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய், கடல் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நம்ம வந்து எனக்கு இது வேணும் அது வேணும், அந்த இது நடக்கணும் இது நடக்கணும் இருக்கியே, அப்போ வந்து நம்ம இழந்துடுறோம். அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருந்தால், நமக்குள்ள எல்லாமே இருக்கிறது என்று நினைத்தால், நம்ம மெதுவாக தான் காலை எடுப்போம். காலை தடால்னு எந்திரிச்சு என்ன பண்ண போறோம்? சிட்டுக்குருவி மாதிரி. அதே மாதிரி நைட்டு தூங்க முடியாதவங்க நிறைய பேர், பரீட்சைக்கு படிக்கிறவங்க சார், மாணவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்ல எப்படியாவது இன்னும் 4 கேள்வி படிச்சுட்டு தூங்கணும், காலைல எந்திரிப்போம், கரெக்டாக எந்திரிக்க மாட்டோம், அப்புறம் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவர்கள், நாளை காலை இந்த உலகம் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாளை வைத்திருக்கிறது என்கின்ற நிம்மதியோடு தூங்க போகின்றவர்கள் தான் தூங்க முடியும். தூங்கும் போதும் பேக்சரைசேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதுறது, அல்ஜிப்ரால அந்த 3வது ப்ராப்ளத்தை வந்து மறந்துடுறது, இப்படி இருக்கிறவங்க எப்படி தூங்க முடியும்? அந்த தருணத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கின்றது. ஒவ்வொரு காலாக எடுத்து, ஒவ்வொரு கையாக எடுத்து, கைகளை விரித்து, சைடில் கையை ஊனி, முதுகு வந்து திடீர்னு தூக்கணும்னா மசில்ஸ் எல்லாம் குழந்தைகள் மாதிரி என்று இதில் சொல்லுவாங்க. பைலாட்டிஸ் அப்படின்னு சொல்லி, பிலேட்டிஸ் என்று ஒரு ஜோசப் பிலேட்டிஸ்னு ஒருத்தர் வந்து யூ ஆர் ஆஸ் யங் ஆஸ் யுவர் ஸ்பைனல் காலம் என்று சொல்லியிருக்கின்றார். வளைவு, ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மசில்ஸ் எல்லாம் குழந்தைங்க மாதிரி, அவங்க தட்டி கொடுத்து தான் எழுப்பணும். அந்த மாதிரியான ஒரு காலையில் எழுந்திருக்கிறதுக்கான மெத்தடை அவர் சொல்லியிருக்காரு. எப்போ வரும்? நம்பிக்கை இருந்தால் வரும். நம்பிக்கை எப்போ வரும்? பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் வரும். நேர்மறையாக சிந்தியுங்கள் என்கின்ற கதை தான் அந்த ஸ்பேரோ கதை சார். இன்னொரு முறை உங்கள்கிட்ட பேசியிருக்கும் போது சொல்லியிருந்தீங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் அந்த புத்தகம் எப்படி உதவுச்சுன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது வந்து ஒரு இனிமையான நல்ல கதை சார், ப்ராக்டிக்கலாக நடந்த கதை. நான் 2008 நினைக்கிறேன், 2008-09 அந்த சமயத்தில் டிசி ஹெல்த்தாக சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அண்ணா நகரில் ஒரு கோச்சிங் சென்டர், அங்கே நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போகிறவங்க வந்து ஒரு பயிற்சிக்காக கூப்பிடுறாங்க. அப்போ போகும்போது ஒரு 10 பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் வந்து அழைத்து செல்வது, அது எந்த பக்கம் இருக்குது, இல்லை கூகுள் லொக்கேஷன் அனுப்புறதுலாம் இப்போது. அப்போ வழி சொல்லி அழைத்து கொண்டார். வாசலில் அழைத்து சென்று வகுப்பு அறைக்கு சென்ற பிறகு அங்கே மாணவர்களை வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்டர்வியூக்கு போகிறது எப்படி அப்படின்ட்டு. அவங்க வந்து ஃப்ளட்டு வந்தால் என்ன செய்யலாம்,
அல்லது இப்போ அவங்களுடைய ஊர் வந்து கோயம்புத்தூர்னா அவங்களுக்கு என்ன கேட்பாங்க, இதெல்லாம் படிங்க, உங்களுடைய ஹாபி என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இடையிடையில ஃபேக்கல்ட்டி 2 கேள்வியை போடுறாரு. அப்போ நான் சொன்னேன், சார் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுங்க, அவங்க இன்டர்வியூ போகணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நானும் இன்டர்வியூ போகிறேன் சார், நானும் கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, அப்போ பரவாயில்ல அப்படின்னு அவருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அடுத்த பணிகளில் நான் காலத்தை மறந்துடுறேன். ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு அழைப்பு, சார் நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் சார், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்ங்க, என் பேர் எம்ஜி ராஜமாணிக்கம் சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் சொன்ன விஷயந்தான், சார் நீங்கள் அதை சொல்லும் பொழுது மனம் தளர்கின்ற நேரங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் உதவியாக இருந்ததுன்னு சொன்னீங்க. அந்த புத்தகத்தை எடுத்து நானும் படித்தேன், உண்மையிலேயே அது நல்ல உதவியாக இருந்தது, எனக்கும் உதவியாக இருந்தது சார், நன்றி அப்படின்னு சொன்னார். அவர் நன்றி வந்து நார்மன் வின்சென்ட் பீல்க்கும் இந்த புத்தகத்துக்கும் சொல்லியிருக்க, அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்ற உங்களுக்கும் நன்றி. இந்த மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து டேக்அவேஸ், கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லதான் தான் என்ன சொல்லலாம். இதுல 101ஆம் பக்கத்துல லாவோ ட்சு அப்படின்ற ஒரு சீன ஞானியை பத்தி சொல்லியிருக்கார் சார். லாவோ ட்சு வந்து சொல்லியிருக்கிற விஷயம், உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது என்பது மட்டும் உங்களுக்கு தெரிந்து விட்டால் வேறு எதுவுமே தேவையில்லை என்று தானாக அனைத்துமே நடந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் சார். இவர் வந்து லாவோ ட்சூல இருந்து ஒன்று கோட் பண்ணக்கூடிய விஷயம், மடிடு வாட்டர் லெட் ஸ்டாண்ட் வில் கம் கிளியர். அதாவது வாழ்க்கையில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய மனசு கலங்கி போகின்ற சூழ்நிலை வரத்தான் செய்கிறது. அந்த மாதிரி சமயங்கள்ல காம், அமைதியை மட்டும் நீங்கள் கடைபிடித்தீர்களேனால், ஒரு கலங்கிய தண்ணீர், குழம்பிய குட்டை சற்று நேரத்தில் வடிந்து அமைதி தெளிவை கொண்டு வருகின்றது போல உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கலக்கத்தை தானாக குறைக்கும். உங்களிடத்திலே பரிபூரணமான ஆனந்தமே உங்களது இயல்பு என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களேனால், இதை சொன்னது வந்து நமது ரமண மகரிஷி ஐயா. அவர் சொல்கிறார், பரிபூரணமான ஆனந்தமே உனது இயல்பு, மற்ற கவலைகள் எல்லாம் வந்து போகின்ற திரைகளில் வந்து போகின்ற காட்சிகள் என்கின்ற தெளிவினை எப்பொழுது கொண்டு வர முடியும் என்றால் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக கொண்டு வர முடியும். அந்த ஆற்றலை அடங்கி வைத்திருக்கின்ற இந்த புத்தகத்தை நிறைய பேர் வந்து இதன் மூலமாக வாழ்வில் அறிவியல் பூர்வமான உண்மைகளை அவர் சொல்லவில்லை என்றெல்லாம் குறை கூறியவர்கள் ஒரு பக்கம் இருக்க, புத்தகம் தன்னுடைய பலனை தன்னுடைய வழியிலே தொடர்ந்து செய்து வருகின்றது. அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியில மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தது மிக இனிமையான ஒரு அனுபவம். மிக்க அருமை சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை கதைகளோடு விளக்கி சொன்னது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் உங்களைப் போலவே இந்த புத்தகத்தால் உத்வேகம் பெற்று ஐஏஎஸ்ஸாக ஜெயித்தது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்திகளை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார், வணக்கம். நன்றி சார், வணக்கம்.